நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. எல்லோருக்கும் வணக்கம். கொரியர் கம்பெனிக்கு பாண்டியராஜுக்கு என்ன சம்பந்தம்? நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இவரே சொல்லிட்டாங்க, இவர் எதுக்கு இது பிடிச்சி வந்தீங்கன்னு. எனக்கு இதே கேள்வி தான். சமீபத்தில் கொஞ்ச நாள் முன்னாடி டிவி பார்த்து இருந்தேன். அதில் ஒரு செய்தி போட்டாங்க. ஒரு சின்ன பசங்க சேர்ந்து அவங்க அப்பாவை ஒரு பேக் பண்ணி கொரியர் கம்பெனியில் அனுப்பிச்சிருக்காங்க. என் பேரை உத்து கவனிக்கிறாங்க. என்ன தாத்தா அதுன்றான். எனக்கு பார்த்தோன்னா திக்குனுக்குது. ஒருவேளை நம்மளை பேக் பண்ணி தான் அனுப்பிச்சு போகிறாங்கன்றான். அந்த அளவுக்கு கொரியர்ன்றது அன்றாட ஒரு செய்தி ஆகிட்டு இந்த காலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எல்லாரும் முகத்தையும் மகிழ்ச்சியாகவும் எதிர்பார்ப்போடும் யார்ட்டையும் எல்லோரும் அன்பை பரிமாற்றுறாங்க. மனிதம் பரிமாறுறது. யார்ட்டையும் ஒரு போகாம போயிட்டு தான் காணும். இது நல்லா வந்துட்டார, இப்படி ஆகிட்டார, அப்படிலாம் கிடையாது. இவன் வரணும் நம்மாலையா அப்படின்ற ஒரு எண்ணம் பரிமாற ஒரு நல்ல மீட்டிங் இது மாலை வேலையில். ஏன்னா இப்போல்லாம் மற்றவங்களாம் நல்லா வந்தால் அவன் எப்படியோ வந்துட்டாயா, நல்லா தான் இருந்தான், திடீர்னு வந்துட்டான், அந்த மாதிரியே புறம் பேசுகிற காலம் இது. அந்த நேரத்தில் நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் புதுசாக ஒன்று பண்ணியிருக்காரு, நானும் தரணும், நம்மளையும் கூப்பிட்றாரு, நீங்களும் வாங்க ஒன்றா சேர்ந்து ஒன்றா முன்னேறு. வாலி சார் ஒரு வார்த்தை சொல்வார் அடிக்கடி. அதை அவர் பார்க்கும்போதுதான் அந்த வார்த்தை சொல்வார், ஊக்குவிக்கிறவனை ஊக்குவித்தால் அவன் தேக்கு வைக்க போயிடுவான். ஊக்குவிக்கிறவனை ஊக்குவிக்கணுமா?
நல்லா பண்ணுறேனே, நல்லா இருக்குப்பா. இந்த கொட்டாமல் தட்டி கொடுக்கணும், வாழ்த்தணும். அந்த எண்ணம் வர வர நாட்டில் குறையும். இங்கே உட்காந்துருக்கவங்களும் சரி, மேடையில் இருக்கவங்களும் சரி, ஒரு 2 வார்த்தை நல்லா பேசி இவங்களுக்கு என்கரேஜ் பண்ண மாட்டோமான்ற எண்ணம் தான் ஒவ்வொருத்தருலையும். இது ஏன் இருக்கிறது போதாதா, தேவையா உனக்கு, இதை பற்றி கேள்விப்பட்டிருக்க நீ, பிள்ளைங்க வச்சேன் அப்படிலாம் ஒரு டிஸ்கரேஜ்லாம் பண்ணாமல், இது என்னது கவுனி ஒருத்தர் ஒரு வீடியோவில் போட்டு காட்டுறாரு, இது விஷயத்த நீங்கள் பண்ணிங்கன்னா இப்படிலாம் தமிழ்நாட்டில் முன்னேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்கிறவங்க யார்? இது அனுபவப்பட்டவங்க, கேளுங்க அப்படின்ற விஷயம். நல்ல விஷயம்லாம் நடக்கிற ஒரு விஷயம். எப்பவுமே தட்டி கொடுக்குற எண்ணம் இருக்கக்கூடலாம் பழகணும்னா நம்மளாம் முடியும். சினிமாவில் அதுவும் இந்த சாதிக்கூடிய இந்த ஆரம்பத்துக்கு அவர் வந்து பார்த்தாரு 2-3 நாள் முன்னாடி. பார்க்கும்போதெல்லாம் பார்த்தா அவர் எண்ணம் பூரா, நீங்கள் வாங்க, இப்போ நீங்கள் பேசுறீங்கல்ல, இதையே வந்து வாழ்த்துங்க, நல்லா இருக்கண்ட. எனக்கு சிவக்குச்சு, ஓ நம்ம பேசுறது அவருக்கு வார்த்தா தெரியுதா, தேடுறாரு. நம்மக்கிட்ட நல்ல வார்த்தை யாரெல்லாம் பேசுகிறாங்க, நல்லவங்களாம் யார் இருக்காங்க, நல்ல அந்த எண்ணம் வேணும். என்றைக்கோ ஒரு நாள் என்கிட்ட வந்து நான் ஒரு ஃபிலிம் சம்பந்தமான விஷயம் கற்றுக்க போகிறேன், செய்ய போகிறேன், அதுக்கு யோசனை சொல்லுங்கன்னு கேட்டப்போ நான் சொன்னதை ஞாபகம் வச்சு செஞ்சதுக்கு நன்றி சொல்கிறாரு. இந்த குணம் தான் அவர் வாழை. நன்றி சொல்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அது வீட்டில் இருக்குது இல்லை. இங்கே வந்ததுன்ற சாஸ்திரம் கோடைங்க சார் பாண்டியராஜன் முன்னாடி வந்துட்டார். முன்னாடி வந்தது நான் பின்னாடி போகணுன்னு ஆசைப்படுறேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் இவங்ககிட்டலாம் கற்றுக்கணும். ஏன்னா இந்த தலைமுறைக்கு நான் ஒன்றும் வயசான கிடையாது, தலைமுறைக்குன்னு சொல்கிறது காரணம் இவங்ககிட்டலாம் தேடுதல் இருக்குது. யாரையும் காயப்படுத்தாமல் நம்ம வளரணும். நீந்துங்க, சம்பாதிங்க, வளருங்க. ஆனால் நீந்தும் போது யாரையும் கை பிடிச்சி இழுக்காதீங்க, அதான் முக்கியம். இவரை இழுத்து விட்டு அவரை இழுத்து விட்டு நம்ம முன்னுக்கு போகணும் அப்படின்னு நினைக்காம இருந்தால் முன்னுக்கு வரும். நான் இந்த நிகழ்ச்சி வரும்போது என்னை பற்றி பலமாலாம் சொல்லிக்கல. நான் ஒரு பல்லவன் டிரான்ஸ்போர்ட் டிரைவருடைய மகன். எனக்கு பின்புலன்றதுலாம் கிடையாது. ஒன்றே ஒன்று, சினிமா மேலே இருந்த ஆர்வம், அது மேலே இருந்த டெடிக்கேஷன் தான். அது என்ன எங்கெங்கேயோ கூட்டு போயிட்டு இங்கே கொண்டாந்து கொடுத்து. அதனால் டெடிக்கேஷனாக ஒரு வேலை பார்த்தோம்னா நிச்சயமாக நல்லா வரலாம். இப்போ கொரியர் பற்றி நாட்டம் சாதிக்கு பேசும்போது பேசேன், 3 நாளைக்கு பண்ணி சொன்னேன், எந்த வேலையும் நல்லா யோசிக்குமா, ஒரு 4 தடவை யோசிக்க, உடனே முடிவு எடுக்காது, உடனே பண்ணி நினைக்காது, 4 தடவை யோசிக்க, 5ஆவது தடவை யோசிச்சுட்டே இருக்காதீங்க, வேற ஒருத்தர் பண்ணுவோம். 5ஆவது தடவை நீங்கள் யோசிக்க ஆரம்பிங்க. அதான் நான் இது நல்லா இருக்கேன், இது பேசிக்கிட்டேன், அதுதான் சாத்தம். இந்த விஷயத்த நீங்கள் பேசிக்கிட்டாங்கல்ல, ரொம்ப பிடிச்சது. யோசிச்சுட்டே இருப்போம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்மளை பற்றி யோசிக்கிட்டு விட்டுட்டு மற்றவங்க பற்றிலாம் யோசிப்போம். அவன் எப்படி தெரியுமா, இவன் எப்படி தெரியுமா, அது இல்லை. நம்மளை பற்றி நல்லா யோசிப்போம். 4 தடவை இதை செய்யலாமா செய்யக்கூடாது ரொம்ப யோசிப்போம். அதுக்கப்புறம் செயல்படுவோம். சும்மா பேசிட்டே இருந்தால் அது வேலைக்கு வரும். இன்றைக்கி மேடையில் சகோதரி ஜெகன மேடம் வந்துட்டு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க குரல் பிடிக்கும், எல்லாம் பிடிக்கும், அவங்க பேசுவாங்களா அதெல்லாம் என்ன. ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க. நான் ஏறும்போது கொஞ்சம் தடுமாட்டமாக படியேறேன், எனக்கு தெரியாது. டக்குன்னு சார் நீங்கள் சூப்பு சாப்பிடுங்க சார், சூப்பு சாப்பிடுங்களா, எனக்கு காதல் வரனால பேசாமல் இருந்தேன். மறுபடியும் அதே கவனிச்சாங்க, கொஞ்சம் ரொம்ப சாப்பிடாதீங்க, 2 தடவை சாப்பிடுங்க, வார்த்தைக்கு கொஞ்சம் தம்பாக இருப்பீங்க. இந்த சொல்கிற சகோதரி வேணும். இதுதான் வாழ்க்கை. தடுமாறும் போது தாங்கி நிற்கணும், அதான் அன்பு நட்பு. அப்புறம் எந்த வந்தார் பண்ணுறீங்க, பிடிக்கும், அவங்க நல்லா பாடுவாங்க, காமெடி பண்ணுவேன், அதோட போல கவனிக்கணும். நிகழ்ச்சியில்
கொரியர் ஆரம்பிக்கிறதா என்னென்ன கஷ்டம். நான் ராசிபுரத்தில் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தேன். போனால் பார்த்தா எல்லாம் வந்தாங்க, லைன் கிளப் எல்லாம் வர. ஒருத்தர் ஒரு நெய்க்காருங்க, ராசிபுரம்னா நெய் தான் ஃபேமஸ்ஸு. இல்லை நெய் எப்படி செய்றீங்க, எல்லா ஊர்லேயும் ஆடுறதுங்க, அது என்ன நெய் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்டுருந்தேன். இல்லைங்க நம்ம நெய் பிரமா இருக்கும் அப்படின்னு பேசுறது. நான் உடனே அத்தனை சொல்லி எவ்வளோ போடுறா நெய் வேண்டாம் அப்படின்னேன். காசு கொடுத்தா அவன் வாங்கினான், அவ்வளோதான். மறுநாள் சாயங்காலம் 3 மணிக்கு எங்கள் வீட்டில் உட்காந்து சாப்பிடும்போது என் ஒய்ஃப் எனக்கு நெய் போடுறாங்க. நான் கூட நினச்சேன் நேற்று ராஜ்புரத்தில் நெய் வாங்கினேன், அதான் எடுத்துக்கிட்டான். நேற்று நான் பார்த்தா நீ இதை போடுறேன்னா, நீங்கள் தானே அங்கே கொரியரில் அனுப்பிச்சிங்கண்ணா. நான் வரத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு நான் ஆசைப்பட்ட நெய் வந்துடுச்சு, அதான் கொரியர். நீங்கள் நினைத்ததை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குற விஞ்ஞான யுகம். இதில் வந்து அது இல்லை இது தேடி பார்த்தா சினிமாவில் பார்த்தா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு கனவு. ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் எங்கே டிக்கெட் கொடுப்பாங்க, யாரை கூட்டுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கே டெலிகேட் பார்க்கலாம். இப்போ பார்த்தா எல்லாம் நெட்டில் வருது. ஃபிலிம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம படம் அனுப்பணும்னா கொரியரில் தான் அனுப்பணும். அது போய் சேர்ந்துதான்றதுக்கு எப்படி அனுப்பணும், எங்கே அனுப்பணும், இதை கேட்டுக்கிறதுல ஃபிலிம் ஃபெஸ்டிவலே முடிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இந்த காலம் போகும். இப்போ அப்படி இல்லை. இந்த ஃபெஸ்டிவலு இது என்ன சொல்லிட்டா பட்டனில் தட்டி கொரியர் காமிச்சா நம்ம போயிட்டு ஜப்பானு சைனாவுக்குலாம் நம்ம படம் 21 நாளில் போயிடுச்சு. ஒரு 150 ரூபாய்க்கு ஒரு கொரியர் அனுப்பிச்சா ஒரு சிடி போயிடுது. உடனே அனுப்புகிறேன் இமெயிலில் உங்கள் படம் வந்துச்சு, அதை இந்த மிஸ்டேக் இருக்குது, இதை மாற்றி அனுப்பிக்கிட்டான். அந்த விஞ்ஞானம் அது கூட சேர்த்து வாழணும். எல்லாத்தையும் மட்டெல்லாம் சொல்கிற கூட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். சிலது போய் ஜெயிக்க முடியாதவங்க, கவனிக்க முடியாதவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம அப்படி இல்லை, போய் தோற்று போவோம், பரவாயில்ல. எப்படி தோற்று போகிறதாலும் தெரியுதில்ல, அதுக்கு கவனிப்போம். இந்த நிகழ்ச்சி மூலிமா இது ஒரு புது வியாபாரம். வார்த்தைனா சார் நீங்கள் காசே வேணாம் அதுக்கு, சரிண்ணா அதை அப்படியே யோசிக்க வேணாம். காசே வேணாப்பா, இல்லை நம்ம மெம்பர் இல்லாமல் ஏன் வேணாம், எதுக்கு வேணாம் யோசிச்சு கேளுங்க. அதுக்கு வருத்தம் ஆரம்பிப்போம். வேலை வாய்ப்பு கிடைக்கிறது கஷ்டம், கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. தெரிஞ்ச தொழில் செய்யும் போது டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு வேறு இருக்காங்க. புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். செய்யணும், பேசிக்கிட்டே இருக்கிறது 4 நாள் தான், செயல் 5வது நாள். நான் கமர்ஷியல் படம் எடுத்திருக்கேன், நடிச்சிருக்கேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறையா இருக்கிறேன், யாருக்கா தெரியுமா தெரியாது. இப்போ இங்கே பேசும்போது வக்கீல் சார் டாக்டர் டக்குன்னு டாக்டர் பாண்டியராஜன் என்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு. நான் உண்மையிலேயே டாக்டர், ஊசி போகிற டாக்டர் இல்லை, நான் டாக்டர் பண்ணியிருக்கேன். நான் சினிமாவை பற்றி தமிழ் திரைப்படங்கள் சினிமா பங்களிப்புன்னு ஒரு டாபிக் எழுதி நான் பிஹெச்டி பண்ணியிருக்கேன். சொல்லும் போது நீங்கள் சந்தோஷமாக இருக்குது, உண்மை. அதனால் நான் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக ஒர்க் பண்ணுறேன். மற்றவங்களுக்கு பாராட்டு. ஏன்னா இது நினைக்கும் போது காமெடியாக இருந்தது, எனக்கே காமெடியாக இருந்தது. அப்போ மற்றவங்களுக்கு எப்படி இருக்கோம், இவர் போய் பேராசிரியர்னா எனக்கு இந்த உலகம் அப்படியே இருக்கும். ஆனால் மெனக்கெட்டு படித்து அதெல்லாம் பண்ணி வரும்போது ஒரு கல்லூரியில் பேராசிரியர் நடக்கும். அது ஒரு ஃபிலிம் மேக்கிங் வேறு, ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங் வேறு, டாக்குமெண்ட்ரி வேறு. அதில் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி வைப்பேன்னு எனக்கு ஒரு ஆசை. தஞ்சாவூரில் ஒரு லைன் கிளப் ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அங்கே ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது. அதில் ஒரு பானையில் 20 லிட்டர் தண்ணி ஊற்றி அதில் சிம்மாடு இல்லாமல் பானையை தள்ள வச்சுட்டு எந்த பிடிமானமும் இல்லாமல் ஒரு 62 வயசு ஆள் டான்ஸ் ஆனார். அது பானையை தள்ளி வச்சு மூத்த போகுதுன்னு அந்த பானையில் தண்ணியை கொஞ்சம் தொட்டு வச்சாரு, டான்ஸ் ஆனார். இது மறந்தேன். நைட்டே போய் அவர் ரூமுக்கு பார்த்தா அவர் ரூமுக்கு வந்தார். சார் எப்படி வெட்டுறீங்க?
எனக்கு தெரியாதுங்க, சின்ன வயசுலேருந்து அப்படியே பண்ணுறேங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் 1ஆம் கிளாஸ்லேருந்து 4 ஸ்கூல் படிச்சேங்க. படிக்கல. ஏங்க நான் என்ன சொல்கிறது, பானை கேட்காதுங்க, பானை சொல்கிறது தான் நான் கேட்பேங்க. என்ன இருக்குது இது ஏதாவது படத்தில் வைப்போம் அப்படின்னு. சரி படத்தில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்து டாக்குமெண்ட்ரி மண்ணும் தண்ணீரும் சேர்ந்து தான் நம்ம கலாச்சாரம். அதை வச்சு ஆரம்பிச்சு மண் பானையை செய்கிறது தமிழ் தான் கில்லாடி. அந்த பானையை சுற்றி வர்றது இப்போ அந்த கல்ச்சரே போயிடுது. பட்டன் பட்டம் சுற்றுது, சுற்ற வச்ச அதுதான் பொங்கல் பானை, அரசாணி பானை, இல்லை பானையெல்லாம் எதுவும் செய்கிறாங்க. பானையினுடைய பயன்பாடு எப்படி செய்கிறாங்க பார்த்து. அதுதான் கல் பானை கட்டுறாங்க, கடலாம் கட்டுறாங்க, அரிசி பானை, அடுக்கு பானை, பானையெல்லாம் கட்டி வந்து இந்த பானையில் தான் மனுஷன் கடைசியில் போகும்போது கொல்லி சட்டி எடுத்து போயிட்டு அந்த கொல்லியை ஓட்டி தான் மனுஷன் அமைக்கிறான். பனிக்குடம் உழைத்து வரும் மனிதனை மண்குடம் உழைத்து தான் இந்த உலகத்தை விட்டு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு எழுதணும். இதை டாக்குமெண்ட்டாக இருக்கணும். ஒரு விஷயத்தையும் டாக்குமெண்ட்டாக எடுத்து அதை வரும்போது அந்த டாக்குமெண்ட் ஷூட் பண்ணும்போது நாளைக்கு ஷூட் பண்ண போகிறேன். இன்றைக்கி ஒரு மேனேஜர் எனக்கு வந்து சார் நாளைக்கு உங்கள் ஷூட்டிங் நீங்கள் வாங்கினாரு, எனக்கு டாக்குமெண்ட் எடுக்கணுங்க. ஏங்க நான் உங்களுக்கு 5 நாள் ஷூட்டிங்க, 5 நாளைக்கு நான் பணம் கொடுக்குறேன், பணம் கொடுத்தேன் போங்கண்ணா. இல்லை நான் டாக்குமெண்ட் முக்கியமாக இருக்கேன். ஆனால் நீங்கள் இல்லை நான் டாக்குமெண்ட் எடுக்க மாட்டேன். அவர் தராரு. அவர் என் அசிஸ்டன்ட் சொல்கிறாரு, முதல்ல நான் லூஸ் ஆகிட்டேன். இது அவன் தலை போட்டு பணம் எடுக்க போகிறான் டாக்குமெண்ட்டு. நான் இப்போ பணம் தரேன்றேன், கரெக்டாக கொண்டாந்துருக்கேன், காசு கொடுத்து வாங்க மாட்டான். அந்த ஆள் மட்டும் டாக்குமெண்ட் எடுக்க போகிறாங்க. அவங்க பாரு இதெல்லாம் டைம் வேஸ்ட்டு, மணி வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. வீட்டுக்கு பிடிச்சிட்டு போயிட்டான். அந்த படம் மண் பானைன்ற பேரில் நான் எல்லா இதுக்கும் அமைச்ச வச்சிடலாம். இங்கெல்லாம் ஒன்றும் மரியாதை இல்லை. அமெரிக்காவில் ஹைபர்ட் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டாக்குமெண்ட்ரி டைரக்டர்ஸ்னு அவார்டு கொடுக்குறோம். 4 டைரக்டர் உலகத்துக்கு. நம்பர் 1 அமெரிக்கன், நம்பர் 2 பாண்டியராஜன், கொடுக்குறோம். அதுக்கு எல்லா டெலிவிஷனும் வராங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பேட்டி கொடுக்குறேன். நான் எப்படி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே ப்ரொடக்ஷன் பண்ணி வந்தப்பில் வந்து அசிஸ்ட் கேட்குறேன், பேட்டி கொடுக்குறேன். என்ன விஷயம் சார், அன்றைக்கி ஒரு மண்பானை எடுத்ததில் டாக்குமெண்ட்ரி அதுக்கு அவார்டு கிடச்சிருக்கேன். சார் விடாமுயற்சியா அதே கிடச்சிதுண்ணா. எந்த வாய் வீண் முயற்சின்னு சொல்லிச்சோ அதே வாய் விடாமுயற்சின்னு சொல்லிச்சு. அதான் வாழ்க்கை. இது நான் திமிர்லையோ எனத்தையும் சொல்ல, ஆர்வம் மிக்க ஆட்கள் துடிக்கிறீங்க ஏதாவது பண்ணணுன்னு. யாரையும் கெடுக்க நினைக்கல, துடிக்கிறீங்க நீங்கள் வளர்கிறதுக்கு. என்ன குட்டு என்ன தடங்கள் வந்தாலும் உங்கள் முயற்சி எடுத்து போயிட்டே இருக்க. நல்லது நினச்சா நல்லது நினைக்கும், வெற்றி நிச்சயம். ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ இந்த மூமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட் மீ சாதிக் சார். ஸோ வெரி ஆல் தி பெஸ்ட். அண்ட் வி கோ டீம் எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் ஆஃப் லக். அண்ட் மேலும் மேலும் வளரணும்னு நான் இறைவனை வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். அற்புதமான இந்த துவக்க விழா ரொம்ப இனிமையாக நடந்தது. இதே போல் இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்ததோ அது மாதிரி அவங்களோட பிஸ்னஸும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் இன்ஷா அல்லாஹ். ஆமீன். குரியர் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் நம்மளுக்கு முக்கியம்னா, இங்கே நம்ம ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணி வச்சிடுறோம். அது கஸ்டமரை ரீச் பண்ணலன்னா மறுபடியும் நம்ம தயார் பண்ணுவோமா? மாட்டோம். ஸோ அது டெவலப்மெண்ட் திருப்பி வர்றதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எங்கேயும் ஒரு உயிர் காக்கிற ஒரு மருந்து இருக்கு, அது வேற ஒரு இடத்துல போய் கரெக்ட் டைம்ல போய் சேரணும் அப்படின்னா அந்த உயிரை காக்கிறதுக்கு இந்த குரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வேரியஸ் விதங்கள்ல இந்த குரியர் வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் எவ்வளோ ப்ரொடக்ஷன் முக்கியமோ அவ்வளோ முக்கியம் இந்த குரியர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா அது வெறும் ப்ரொடக்ஷனுக்கு மட்டும் இல்லை, செய்திக்கு நிறைய விஷயங்களுக்கு ஒரு டைம்ல ரீச் பண்றதுக்குன்னு என்னென்னமோ விஷயங்களுக்கு குரியர் தேவை. இது ஒரு அற்புதமான பிஸ்னஸ். அந்த பிஸ்னஸை இவங்க பண்றாங்கன்னா அது மக்கள் சேவை அப்படிங்கிறது முதல்ல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமா தோணுது. அண்ட் ஐ விஷ் தெம் ஆல் தி பெஸ்ட். வி ஷுட் ராக்கெட். நம்பர் 1 குரியர் பிஸ்னஸாக வரணும் இந்தியாவில் அண்ட் இந்த வேர்ல்டில்.
I'm praying for them because Rahman sir is அந்த பேருக்காகவே அவர் என்னோட பிரதர்னு நான் ஃபீல் பண்ணுவேன். நான் ரஹ்மான் பேசுவேன்னா உடனே நான் வந்து அந்த மரியாதை எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கலந்து வரும். பிகாஸ் நிறைய பேர் ரஹ்மான் பேர் வச்சுக்கல. ஸோ அதனால அவர் எப்பவுமே ஒரு பிரதராக ஃபீல் பண்ணுவேன். கூப்பிட்டப்போ மேடம் உங்களுக்கு ஏதாவது இதில் செய்யணுமா நீங்கள் வரீங்க, என்ன சார் இப்படிலாம் கேட்டுட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். உங்களுக்கும் சாதிக் சாருக்கும் எல்லாருக்கும் இந்த பிஸ்னஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. வந்திருக்கிற அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். சீஃப் கெஸ்டா வந்திருக்கிற பெரிய உள்ளம் படைத்த அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியோட வாழ்த்து நான் சொல்ல வேண்டிய கடமையில இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து சாதிக் தம்பி கிட்ட ஒரு 10 வருஷமாவே தெரியும். ஆக்சுவலா ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொன்னாலே நிறைய பிரச்சனை இருக்கு. அதுலயும் குறிப்பாக வந்து மலையகத்துல இருந்து வந்து தொப்புள் குடை உறவோடு இருந்து ஒரு இலங்கையில இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒருத்தர் வந்து தொழில் தொடங்க வராருன்னு சொன்னாலே அது ஒரு பெரிய பெரிய கனவோடு பெரிய விஷயங்கள் இருக்கும். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இலங்கை தமிழர்கள் அவர்கள் தொழில் முதலீடுகளை தொடங்குவதற்காக புறப்படுகிற இடங்கள் பாத்தீங்கன்னா லண்டனுக்கு போவாங்க, சுவிட்சர்லாந்து போவாங்க, ஆஸ்திரேலியா போவாங்க, இன்னும் பிற நாடுகளுக்கு தான் போவாங்க. தமிழ்நாட்டை தேடி வருவது ரொம்ப ரொம்ப ரேர். ஆனா இந்த தம்பி ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காருன்னா அங்கெல்லாம் பணம் கிடைக்கும், அங்கெல்லாம் பெரிய வசதிகள் கிடைக்கும், இங்க மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்கும். என்ன நினைக்கிறீங்களோ அதை இங்க செய்யலாம். அந்த நம்பிக்கையோடு கிட்டத்தட்ட 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு அறிமுகமாகி ஒரு சிக்கலோடு வந்தார். இப்போது பல பேருக்கு அவர் வாழ்க்கை கொடுக்கிற இடத்துல அவர் மாறி இருக்கிறாருன்னு நான் பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே நேரத்துல வந்து இங்க வந்தாரை வாழ வைக்கிற தமிழ்நாடு எந்த நாட்டில இருந்து வந்தாலும் யார் வந்தாலும் அவர்களை வாழ வைக்கும். அவர்கள் பலரை வாழ வைக்கிற ஆட்களாக மாற்றும். அது சாதிக்கு மூலமாக சாதித்திருக்கிறார்னு நான் நினைக்கிறேன். அதை நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமா அவருக்கு ஒரு நல்ல கரவொலி எழுப்பலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா யாரையுமே அவ்வளவு சீக்கிரத்துல மறந்துட மாட்டார். சாதிக்கு ரொம்ப மைண்டுக்குள்ள ரொம்ப மைனூட்டா வச்சிருப்பாரு. நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் அவர் வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஐயா எனக்கு ஒரு ஆலோசனை வேணும்னு சொல்லி அவர் போய் சந்தித்து அந்த நினைவுகளை அப்படியே நினைவாக வைத்திருந்து அவர் கொடுத்த ஆலோசனைப்படி பல விஷயங்கள் செய்தாலும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னாடி இப்போ ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. இது சினிமா நிறுவனம் இல்ல, இது வந்து வீகோ கொரியர் தூதஞ்சல். இங்க இருந்து நீங்க உலக நாடுகள் எங்க வேணாலும் எதை வேணாலும் அனுப்பலாம், அங்கிருந்து எதை வேணாலும் நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அந்த ஒரு நிறுவனத்தை தொடங்கும் போது கூட எனக்கு முதலில் ஆலோசனை கொடுத்தவர் என்னுடைய தொழில் முதலீடு அல்லது நான் என்ன செய்யணும்னு நினைச்சனோ எனக்கு நீங்க செய்வதற்கு அத்தனை விஷயங்களையும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன் அப்படின்னு ஊக்கப்படுத்திய நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் பாண்டியராஜன் அவர்களையும் நினைவோடு வைத்திருந்து இன்றைக்கு அவரை கூப்பிட்டு நீங்க தான் சீஃப் கெஸ்டா வரணும், எனக்காக வந்து நீங்க செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி அழைக்கும் போது எந்த மறுபேச்சும் பேசாமல் இவ்வளவு நேரமா நான் வந்த உடனே முதல் கெஸ்டா வந்தவர். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் வந்த உடனே கடகடன்னு முடிச்சிட்டு அவசரமா கிளம்பணும் தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. ஆனால் தம்பியினுடைய அன்பையும் ஆழத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த தொழிலை வாழ்த்துவதற்காக மனதார வாழ்த்துவதற்காக இவ்வளவு நேரம் அவருடைய நேரத்தை ஒதுக்கி ரொம்ப அதற்காக அவருக்கு நான் ரொம்ப பெரிய பாராட்டு மட்டும் இல்லைங்க, நல்ல கரவொலி எழுப்பி அவரை நம்ம வாழ்த்த வேண்டிய கடமையில இருக்கிறோம். இவர் மூலமாக எத்தனையோ விஷயங்களை நம்ம பார்த்து ரசிச்சிருக்கிறோம், இன்னும் ரசித்துக் கொண்டே இருக்கிறோம். இவர்கள் எடுத்த திரைப்படங்கள் அதன் மூலமா சொல்லப்பட்ட கருத்துக்கள் இன்னைக்கும் எவர் கிரீனா இருக்கு. அதை மறுக்க முடியுமா? யாரும் மறுக்கவே முடியாது. அதே போலதான் இந்த இடத்திலும் அவர் வந்து வாழ்த்துகிற அந்த வாழ்த்து மூலமாக இந்த வீகோ கொரியர் உலகம் முழுக்க பரவி இங்க தமிழ்நாட்டிலிருந்து பல பேருக்கு வாழ்க்கை கொடுப்பது மட்டுமல்லாமல் இந்த தொழில் நிறுவனம் இன்றைக்கு ஏதோ சின்ன அரங்கத்துக்குள்ள ஒரு 100 பேருக்குள்ள இந்த தொடக்க விழா இருந்தாலும் பல 100 பேர்களுக்கு வாழ்க்கை கொடுக்கிற அமைப்பாக நிறுவனமாக வளர்ந்து பெரிய அளவுக்கு இது வந்து உயரணும் என்று நான் வாழ்த்துவது மட்டும் இல்லாமல் என்னை விட பெரியவர்கள் வாழ்த்துவதற்கு வந்திருக்காங்க. அதோடு சேர்ந்து இங்க வந்து ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சகோதரி வந்து எந்த நம்பிக்கையில் நீ எதை ஒண்ணா பண்ணு நான் கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அவருடைய முயற்சியை அவர்கள் புரிந்து கொண்டு இந்த அளவுக்கு வந்து எனக்கு இது காசு போட்டுட்டு எடுக்கிற தொழில். காசு போட்டாதான் உங்களுக்கு தெரியும் உலக நாடுகள் முழுக்க வந்து நம்மை நம்பி, அதாவது இந்த வீகோ கொரியரை நம்பி நீங்க வந்து ஒரு பொருளை கொடுக்கணும்னா முதல்ல இவங்க மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வைக்கல அந்த தொழில நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. என்னுடைய நண்பர் குமரப்பா பேசும்போது சொன்னார், இந்த நிறுவனத்துடைய CEO சொன்னாரு,
இது வந்து காசே முதலீடே இல்லாத ஒரு தொழில்னாரு. உண்மைதான். ஆனால் உங்கள் முதலீடு என்பது எது தெரியுமா? உங்களுடைய நாணயம், உங்களுடைய நேர்மை, உங்களுடைய நம்பிக்கை. இது மக்களுக்கு பிடிச்சாதான் இந்த நிறுவனத்துல வந்து கொண்டு வந்து பொருளை கொடுப்பாங்க. உண்மைதானே? ஆமா தானங்க? இப்ப நான் மட்டும் பேசினா போதாதுங்க. நான் திருப்பி கேட்டா எனக்கு சொன்னீங்கன்னா தான் இந்த நிறுவனத்தை பத்தி உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இப்ப நிறைய பேர் இங்க நீங்க வந்து இந்த நிறுவனத்துல உங்களை இணைத்துக் கொள்வதற்காக நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதனாலதான் இந்த வார்த்தையை நான் சொன்னேன். ஏன்னா எல்லாருமே உங்க மீது நம்பிக்கை வைத்தாதான் இந்த நிறுவனம் வளரும். இது ஒன் மேன் ஷோ கிடையாது, ஒன் மேன் ஆர்மி கிடையாது. நீங்க எல்லாம் சேர்ந்தால் மட்டும்தான் இந்த நிறுவனம் வளரும். இன்னைக்கு இது சிறிய தொடக்கமாக இருக்கிறது, மிகப்பெரிய ஆலமரமாக வந்து. ஏன்னா நீங்க மூங்கில் மரத்தை பத்தி மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் வந்து கடந்து போகணும்னு நினைக்கிறேன். மூங்கில் மரத்தை அந்த விளைவிக்கிற விவசாயி கிட்ட போய் கேட்டீங்கன்னா தெரியும். உண்மையிலேயே விவசாயம் செய்கிற அந்த மூங்கில் விவசாயிகளுக்கு அவங்க மூங்கிலை நட்டு விட்டால் அதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த விதத்திலும் அது உடனே பலன் கொடுக்காதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதை விட பக்கத்துல வேற ஏதாவது நீங்க பயிர் வச்சாங்கன்னா அது கடகடன்னு வளர்ந்துரும். ஆனால் மூங்கிலை பொறுத்த வரைக்கும் இயற்கையிலேயே மிக நுட்பமான விஷயம் என்னன்னா, அதோட வேர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாசம் கீழே போய் நல்லா ஸ்ட்ராங்கா வந்த பிறகு தோப்பாக மாறிடும். அதுக்கப்புறம் அதை நீங்க அழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நிறுவனம் கிளைகள் பரப்பி நம்பிக்கை பெற்ற பிறகு உலகம் முழுக்க பெரிய லெவல்ல போகும் அப்படின்னு நான் நம்புறேன், வாழ்த்துறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். இதில் இணைந்து பணியாற்ற விரும்புகிற அன்பு நண்பர்களுக்கு நீங்க இந்த நிறுவனத்தை தூக்கிட்டு போற ஆட்கள். உங்களை அவர் கொண்டு போவார், நீங்க போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இதன் மூலமாக பல்வேறு விஷயங்கள், நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். ஏன்னா அவர் வந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போதே என்ன நோக்கத்துல வந்தார் தெரியுமா? ஆக்சுவலா வரும்போது அவர் வந்து சினிமாக்குள்ள தான் வரணும்னு வந்தார். சினிமாக்குள்ள வரணும், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், படங்கள் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தாரு. ஆனால் அதற்கெல்லாம் முதலீடு வரும்ல, காசு வரும்ல. அப்ப அந்த காசை வந்து எங்க இருந்து எடுத்துட்டு வர முடியும்? தன் உழைப்புல இருந்து எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலாக யாருக்கையும் சம்பளமே நான் வாங்க மாட்டேன், நான் சம்பளம் கொடுப்பேன் அப்படின்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு வரைக்கும் பல பேரை உயர்த்தி இருக்கிறார். நிறைய கஷ்டப்பட்டிருக்காரு, நிறைய அவமானப்பட்டிருக்காரு, நிறைய தோல்விகள் இருக்கு, நிறைய நஷ்டம். இது எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தர் வந்து நிக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயங்க. அதை வந்து சாதித்திருக்கிறார். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. கூடவே வந்து ராஜா தம்பி அவர் வந்து உறுதுணையாக கூட நிற்கிறார். அதோட என்னோட நண்பர் குமரப்பா, இவங்க எல்லாமே. குமரப்பாவை பத்தி சொல்லணும்னா பல நிறுவனங்களுக்கு அவர் வந்து அவரால் வளர்ந்த நிறுவனங்கள், பெரிய பெரிய நிறுவனம் இருக்கு, ஏகப்பட்ட நிறுவனங்கள் பேர் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கெல்லாம் அவரால் வளர்ந்த நிறுவனங்கள், அதெல்லாம் விட்டுட்டு இந்த நிறுவனத்துக்கு வந்திருக்காருன்னா அதை விட சிறப்பாக இந்த நிறுவனத்தை உயர்த்துவார்னு சொல்லி அவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த விழாவுக்கு என்னை அழைத்து வாழ்த்துறை வழங்குவதற்காக அழைப்படுத்த சாதிக் அந்த குடும்பத்தார் அனைவருக்குமே மிகுந்த மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள், நன்றி. பெருகட்டும்.